வாழ்க்கையில் நமக்கு எதிரிகள் உருவாவது சகஜம். ஆனால் அந்த எதிரிகளை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் வெற்றியே இருக்கிறது. வரலாற்றில் மிகப்பெரிய பேரரசையே உருவாக்கியவர் சாணக்கியர். ஆனால் அவரது வெற்றிக்கு காரணம் படை பலம் அல்ல, புத்தி பலம். ஒருமுறை நந்த வம்சத்து மன்னன் தனானந்தன் சாணக்கியரை அவமானப்படுத்தி சபையிலிருந்து வெளியேற்றுகிறான். எல்லோரும் சாணக்கியர் அழுது கொண்டு போவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் செய்தது வேறு. அவர் தனது அவிழ்ந்த குடுமியை முடிந்து, இந்த நந்த வம்சத்தை வேரோடு அழிக்கும் வரை என் தலைமுடியை முடிக்க மாட்டேன் என்று சபதம் செய்தார். என் நண்பர்களே, அவமானமே வெற்றியின் ஆரம்பம். எதிரி உங்களை அவமானப்படுத்தினால் அதை கண்டு துவண்டு போகாதீர்கள். அந்த அவமானத்தையே உங்கள் வெற்றிக்கான எரிபொருளாக மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று சாணக்கியர் சொல்லும் 3 முக்கியமான தந்திரங்களை பார்ப்போம். முதலாவது, சூடான கஞ்சியும் பொறுமையும். சாணக்கியரும் சந்திரகுப்தரும் ஆரம்பத்தில் நந்த வம்சத்தை எதிர்த்து போரிட்ட போது படுதோல்வி அடைந்தார்கள். உயிருக்கு பயந்து காட்டுக்குள் ஓடினார்கள். அப்போது பசியோடு ஒரு கிராமத்து குடிசைக்கு சென்றார்கள். அங்கே ஒரு பாட்டி தன் பேரனுக்கு சூடான கஞ்சி பரிமாறிக் கொண்டிருந்தாள். அந்த சிறுவன் பசியில் கஞ்சியின் நடுவில் கையை வைத்து, "அம்மா சுடுதே" என்று கத்தினான். அதற்கு அந்த பாட்டி சொன்னார், "மகனே, நீயும் அந்த சாணக்கியனைப் போலவே முட்டாள்தனமாக அவசரப்படுகிறாய். சூடான கஞ்சியை நடுவில் தொட்டால் கை சுடத்தான் செய்யும். ஓரத்தில் இருக்கும் ஆரிய கஞ்சியை தான் முதலில் சாப்பிட வேண்டும். பிறகுதான் நடுப்பகுதிக்கு வர வேண்டும்" என்றார். இந்த வார்த்தை சாணக்கியரின் கண்களை திறந்தது. எதிரி பலமாக இருக்கும்போது நேராக போய் மோதக்கூடாது. அவர்களின் பலவீனமான இடங்களைத்தான் முதலில் தாக்க வேண்டும். அவர்களின் ஆதரவாளர்களை பிரிக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ஓரத்திலிருந்து குறைத்துக் கொண்டே வந்து கடைசியில் முக்கிய புள்ளியை தாக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டார். இதற்கு பெயர்தான் நிதானம். இரண்டாவது, வேரோடு அழித்தல். ஒருமுறை சாணக்கியர் காற்றுக்குள் நடந்து கொண்டிருந்தார். ஒரு கூர்மையான முள் செடி அவர் காலை கிழித்து விட்டது. சாதாரணமாக நாம் என்ன செய்வோம்? அந்த செடியை வெட்டிவிட்டு போவோம். ஆனால் சாணக்கியர் அந்த இடத்தில் அமர்ந்தார். அந்த செடியின் வேரை தோண்டி எடுத்தார். இதை பார்த்த ஒருவர், "ஏன் இப்படி செய்கிறீர்கள்?" என்று கேட்டார். அதற்கு சாணக்கியர், "நான் இதை வெட்டிவிட்டு போனால் மழை பெய்ததும் மீண்டும் வளர்ந்து என் காலை குத்தும். அதனால் தான் வேரோடு பிடுங்கி எடுக்கிறேன். அதனால் இந்த செடி இனி எப்போதுமே வளராது" என்றார். நண்பர்களே, எதிரியையோ அல்லது பிரச்சனையையோ அரைகுறையாக விட்டு வைக்காதீர்கள். அது மீண்டும் வளர்ந்து உங்களையே தாக்கும். ஒரு பிரச்சனையை கையில் எடுத்தால் அதை வேரோடு அழிக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். மூன்றாவது, ரகசியம் காத்தல். சாணக்கிய நீதியில் மிக முக்கியமான வரி ஒன்று உண்டு. "உனது திட்டத்தை வெளியே சொல்லாதே. அப்படி சொன்னால் நீ தோற்று விடுவாய்." நம்மில் பலர் செய்யும் தவறு இதுதான். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எதிரி முன்பே தெரிந்து கொள்ளும்படி சொல்லிவிடுவோம் அல்லது நடந்து கொள்வோம். ஆனால் சாணக்கியர் சொல்வது, "உன் மனதில் என்ன இருக்கிறது என்று உன்னுடைய நாக்குக்கே தெரியக்கூடாது." நாம் அமைதியாக இருக்க வேண்டும். நமது செயல்கள்தான் சத்தமாக இருக்க வேண்டும். எதிரிக்கு உங்கள் அடுத்த நகர்வு என்னவென்று தெரியவே கூடாது. அவர்கள் உங்களை கணிப்பதற்குள் நீங்கள் காரியத்தை முடித்திருக்க வேண்டும். இறுதியாக சாணக்கியர் தனது சபதத்தை நிறைவேற்றினார். சாதாரண சந்திரகுப்தரை மாபெரும் சக்கரவர்த்தியாக்கினார். இதில் நாம் கற்றுக்கொண்ட 3 விஷயங்கள். 1, நேரடி மோதலை தவிருங்கள். எதிரியின் பலவீனத்தை முதலில் தாக்குங்கள். 2, முழுமையாக அழியுங்கள். எந்த ஒரு பிரச்சனையையும் வேரோடு தீர்க்க வேண்டும். 3, ரகசியம் காக்க வேண்டும். உங்கள் திட்டம் உங்கள் மனதிற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். நண்பர்களே, எதிரிகள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் உருவாகலாம். அதனால் சாணக்கியரின் இந்த தந்திரங்களை பயன்படுத்தி உங்கள் எதிரியை வெல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதில் எந்த தந்திரம் உங்களுக்கு சரியாக படுகிறது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பதிவுகளுக்கு எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.